காலையில் செல்வாக்கு திருச்சிக்கு ஒரு ட்ரிப்பு வந்துச்சு. அதனால நான் கஸ்டமர் கூட காரில் போகிறேன், நீ நேராக பஸ்ஸில் திருச்சி வந்துடு, அங்கேருந்து நம்ம அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பார்த்தா பாதியிலே செல்வா உளுந்தூர்பேட்டையிலே பஸ்ஸை விட்டு இறங்க நம்ம கார்லேயே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டானா. சரி ஓகே அப்படின்னு போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்கில் பூனா ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கண்ட ஆட்டை போடலான்னு பார்த்தே செல்வாக்கு அதெல்லாம் பிடிக்காது, திட்டிடுவானா. அதோட ஒரே ஒரு பூ மட்டும் பறிச்சுட்டு நாங்கள் எப்பவுமே திருச்சிக்குள்ளே போகவே மாட்டோம். பட் இந்த டைம் கஸ்டமரை இறக்கி விடுறதுனால உள்ளே போனோமா. திருச்சியில் எவ்வளவோ கடை இருக்குது, பட் என்னமோ தெரியல, நாங்கள் தேடி போகிற கடை மட்டும் பிரியாணியே இதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாது, வெறுக்கிற மாதிரி அவ்வளோ மோசமா இருக்கு சாப்பாடு. அப்படியே ஜாலியா பேசிட்டு வந்தா எப்படியோ சண்டை வந்துருச்சு. செல்வா மூஞ்சி தூக்கிட்டு உருனே வந்தான். சரி நீ எப்படியோ வா அப்படின்னு தேவோட்டைக்கிட்ட வந்து இந்த தென்னை மரத்து குருத்துலாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. நான் பல டைம் பார்ப்பேன், பட் இதை போய் காசு கொடுத்து வாங்குறதா நினைப்பேன். ஏன்னா நம்ம ஒரு சைடுக்கு சும்மா தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆசையா இருந்தது சாப்பிடணும் அப்படின்னு. அதனால கொஞ்சமா ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கினேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது சாப்பிடும் எனக்கே ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு. அப்படியே வர வழியில கையாட்டிட்டு நிப்பாட்டி வீட்டுக்கு வேண்டிய கொஞ்சம் கலர் கோலப்பொடி மட்டும் வாங்கிட்டு ஃபைனலா நம்ம ஊருக்கு வந்தாச்சு.